வெல்கம் டு ஜேசி புக் பைட். எனக்கு புக் பைட்டில் சேஞ்ச் யூர் பிரைன், சேஞ்ச் யூர் லைஃப் அந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ ஆகும். சேஞ்ச் யூர் பிரைன் அப்படின்னா நம்ம மூளையை மாற்றிட்டு இன்னொருத்தர் மூளையை வந்து நம்ம மூளைக்குள்ள வைக்கிறது அப்படின்ற மீனிங் கிடையாது. மூளையை ரீஷேப் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் சேஞ்ச் யுவர் பிரைன். ஆங்கிலத்தில் இல்லை மெடிக்கல் சயின்ஸில் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு போடுறாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து மாறும். அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு ஒரு விஷயத்த தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அதுக்கான நியூரல் பாத் வந்து கிரியேட் ஆகும். எந்த விஷயம் பண்ணுறோமோ அந்த விஷயத்துக்கான மூளையில் ஒரு பார்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவலை ப்ராசஸ் பண்ணுறது இல்லை மெமரியை ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பிரெயினில் ஒவ்வொரு ஏரியா வந்து அந்த வேலையை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பிரெயினுக்கு தொடர்ந்து கொடுக்கறது மூலிமா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரே மேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் கிரே மேட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியாவில் வந்து ஒருத்தர் வேலை செய்யறதுக்கும் அதே இடத்துல 10 பேர் நின்று அதே வேலையை செய்யறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மரம் இருந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கும் அதே இடத்துல 10 மரங்கள் இருந்து நமக்கு ஆக்சிஜனும் நிலரும் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நான் கிரே மேட்டர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, மூளையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ், அது மைப்பி நியூரானாக இருக்கலாம் இல்லை எந்த விதமான ஃபேக்டராக இருக்கலாம், அந்த ஏரியாவில் அதோட அடர்த்தி வந்து இன்னும் அதிகமாகும். அப்படி அடர்த்தி அதிகமாகிறதுங்கிறது நத்திங் பட் ரீஷேப்பிங் யுவர் பிரெயின் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுக்கு நான் 2 ஸ்டடி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டடி என்ன அப்படின்னா, ஜக்லிங் கேம்ஸ். இந்த 3 பால் ஏரில் தூக்கி போட்டு கீழே விழாமல் ஃபோக்கஸ்டாக பிடிப்பாங்க இல்லையா? இந்த கேம் தெரியாத ஒருத்தரோட பிரெயினை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்து 3 மாதம் அவர் டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவருடைய பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி 2யும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஷுவல் ப்ராசஸிங் ஏரியா, அதாவது இப்போ பாலை தூக்கி போட்டு விளையாடுறதுனா அட்டென்ஷன் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பாலை ப்ராசஸ் பண்ணுறது, இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அந்த பார்வை மூலியமாக இருக்கக்கூடிய ஏரியா பிரெயினில் இருக்குது இல்லையா, விஷுவல் ப்ராசஸிங் ஏரியா அப்படின்றது, அதோட கிரே மேட்டர் வந்து அதிகமாயிருக்கு இந்த ப்ராக்டிஸ் மூலிமா. விச் மீன்ஸ் தட் இந்த ப்ராக்டிஸ் அவருக்கு அந்த பிரெயினோட ஷேப் கிரே ஏரியாவை அதிகப்படுத்தி இருக்குது. விச் மீன்ஸ் தட் நியூரோ பிளாஸ்டிக் கான்செப்ட் படி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அடர்த்தி கொஞ்சம் அதிகமாயிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. இன்னொரு ஸ்டடி லண்டன் டாக்ஸி டிரைவர் ஸ்டடி. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டடியும் கூட. என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் பஸ் டிரைவர் வெர்சஸ் டாக்ஸி டிரைவர் 2 பேர்த்தோட பிரெயினே ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ரெகுலராக அனுப்பிச்சிடலாங்க. ஸ்கூல் பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் போகிறது ஒரே ரூட்டு தான் இருக்கும். எந்த விதமான புது ஆக்டிவிட்டியும் அந்த பிரெயின் பாத்தில் கிடைக்காது. பட் டாக்ஸி டிரைவர் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸி டிரைவர் ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு மாறி 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 போகிறதுனால அந்த விஷுவல் ப்ராசஸிங் ப்ளஸ் இந்த ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க, அதாவது வழி சம்மந்தப்பட்டது, பிக்சர் சம்மந்தப்பட்டது, ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான சம்மந்தப்பட்ட ஏரியா நம்ம பிரெயினில் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரே மேட்டர்ஸ் சொல்லணும்னா நம்ம பிரெயினில் ஹிப்போ காம்பஸ் அப்படின்ற ஒரு ஏரியா தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழி. அந்த ஹிப்போ காம்பஸோட சைஸ் வந்து ஃபிசிக்கலாகவே அடர்த்தி ஆயிருது, கொஞ்சம் பெருசாயிருது அப்படின்னு சொல்லி இந்த லண்டன் டாக்ஸி டிரைவர் ஸ்டடி சொல்லுது. அப்போ இந்த 2 ஸ்டடியும் என்ன ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னா, நமக்கு மூளை அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. மேபி அவுட்டர் சைடு வேணால் அது ஃபிக்ஸ்டு ஷேப்பாக இருக்கலாம். பட் உள்ளுக்குள்ளார அதோட அடர்த்தியும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம நினைக்கிற மாதிரி எலாஸ்டிக்காக பிளாஸ்டிக் மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி கான்செப்ட். அப்போது இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி கான்செப்ட் படி ஒரு மனிதன் தன்னுடைய மூளையோட ஷேப்பையும் இல்லை அடர்த்தியும் அந்த கிரே மேட்டரையும் மாற்றி அமைக்கிறதன் மூலம் அவங்களுடைய லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட மெயின் தீமே. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து மெடிடேஷன். ஸோ மெடிடேஷனை பொறுத்த வரையிலும் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை எப்படி மாற்றி அமைக்குது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி பால் தூக்கி போடுறதாகட்டும், ஹிப்போ காம்பஸ் பெருசாக வருது இந்த டாக்ஸி டிரைவர் ஸ்டடி மூலியமாகட்டும், இது ஒரு பக்கம் இருந்தாலும் காமனாக மெடிடேஷன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு பிரெயினோட இந்த கிரே மேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, இது வரைக்கும் மெடிடேட்டே பண்ணாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்து அவங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. 8 வாரம் தொடர்ந்து 30லேருந்து 40 நிமிஷம் டெய்லி அவங்க வந்து இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். பண்ணுனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஏரியாவில் இப்போ நான் சொன்ன அந்த கிரே மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாயிருது. விச் மீன்ஸ் தட் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிற கான்செப்ட் வந்து உள்ளே வந்துரு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே ஃபோக்கஸு, அட்டென்ஷனு, லேர்னிங்கு, என்ன சொல்லணும்னா ஈவிரக்கம்லாம் சொல்லுவோம் இல்லையா, கம்பேஷன், எம்பத்தி, இந்த ஏரியா அதிகமாயிருது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ஷன் வந்து அமெக்டாலா அப்படிம்போம். இந்த அமெக்டாலா அப்படிங்கிறது தான் ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தோம்னா ஒன்று நம்ம பயந்து ஓடிடணும்.
இல்லன்னா அந்த பாம்ப அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இத 2 தவிர ஒரு ரேஷனலா திங்க் பண்ணி அது பாட்டுக்கு அது போகுது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கலாம்னு சொல்லி அந்த காம்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. பட் ரெகுலர் லைஃப்ல நம்ம பாம்ப பார்க்க போறது கிடையாது டெய்லி. பட் ஸ்டில் ஆஃபீஸ் போறோம்னா, யாரோ ஒருத்தர் மேல நமக்கு காண்டோ, இல்ல சண்டையோ, இல்ல நம்ம பாஸ் வந்து நம்மள அடிக்கடி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காருன்னா, அவர்ட்டருந்து ஒரு மெசேஜோ, மெயிலோ வந்தாவே போதும் நம்ம பதட்டமாயிருவோம். ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சுருக்கமா சொன்னா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸுக்கு இந்த அமெக்டாலா அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அப்போ இந்த மெடிகேட் பண்றவங்களுக்கு முன்னாடி இருந்த அமெக்டாலாவும், இப்ப இருக்கிற அமெக்டாலாவையும் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், அமெக்டாலா இருக்கக்கூடிய நம்ம கிரே மேட்டர் இருக்கு இல்லையா? அதோட ஏரியா சுருங்கியிருக்கு. விச் மீன்ஸ் அமெக்டாலாவோட ஆக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஃபியர் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். பட் இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் மூலியமா 8 வாரம் பண்ணதுக்கு அப்புறம், அமெக்டாலாவோடைய சைஸ் வந்து கம்மியாயிருக்கு. விச் மீன்ஸ் கிரே மேட்டர் ரெட்யூஸ் ஆயிட்டதுனால, மெடிடேஷன் நம்மள பதட்டப்படாமையும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இல்லாத சூழ்நிலைக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த மெடிடேஷனோட ஒரு முக்கியமான தூண். அப்போ மெடிடேட் பண்றது மூலியமாவும் நம்மளுடைய பிரெயினோட ஷேப்ப மாத்தி அமைச்சுக் கொள்ள முடியும். அமிக்டாலாவோட சைஸ் சுருங்குது. மத்த ஆக்டிவிட்டிக்கான பிரெயின் ஷேப்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுனால, சேஞ்ச் யுவர் பிரெயின் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். இது நம்ம லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தவங்கள கூட்டிட்டு போய் ஒரு 10 நாள் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலைய குடுத்தோ, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸான இன்டர்வியூ வச்சு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வைரன்மென்ட்ல போட்டு, அவங்களுடைய பிரெயின டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, நார்மலா அவங்க உள்ள வரும்போது இருந்த அந்த அமிக்டாலா சைஸ் இருக்கு இல்லையா? அத விட இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வைரன்மென்ட்ல ஒரு 10 நாள் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது, அமிக்டாலாவோட கிரே மேட்டர் வந்து அதிகமாயிருக்கு. விச் மீன்ஸ் எதுக்கு எடுத்தாலும் பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே அவங்க அதிகமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, இந்த அமிக்டாலாவோட ஷேப் வந்து மாறுனனால. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆள் வந்து நார்மலா மெடிடேஷன் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காருன்னா, 50 வயசுல அவருடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய சில ஃபங்ஷனாலிட்டீஸும், சில ஏரியால இருக்கக்கூடிய கிரே மேட்டர்ஸு 25 வயசுல இருக்கக்கூடிய ஆட்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய கிரே மேட்டருக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. விச் மீன்ஸ் ரெகுலர் மெடிகேட்டர்ஸ்க்கு இந்த ஃபங்ஷனாலிட்டி வந்திருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மெடிடேஷன். இந்த மாரி பல ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மெடிடேஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த டூல் தட் சேஞ்ச் யுவர் பிரெயின். அது மூலியமா நம்ம லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். இந்த அமிக்டாலா வந்து ஓவர் ஆக்டிவா இருக்குது. விச் மீன்ஸ் அதிகமா ஆக்டிவா இருக்குதுன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குது. ஒரு விஷயத்த வந்து நம்ம ரேஷனலா ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, அது ரொம்ப ஆக்டிவா இருக்குதுன்னா, பிஎஃப்சி ப்ரீ ஃப்ரண்டோரல் கார்டெக்ஸ் அப்படின்னு பிரெயின்ல ஒரு முன்பகுதி ஒண்ணு இருக்கும். அந்த முன்பகுதியில இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஆக்டிவிட்டிய கம்மி பண்ணி வச்சிரும் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பிஎஃப்சி வீக்கா இருக்கிறவங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா எப்படின்னா, ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டென்ஷனா, ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. பாதியில அத விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிருவாங்க. அந்த வேலைய முழுசா முடிப்பாங்கன்னா, அதுலேருந்து வேற ஒண்ணு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. இந்த மாரி அட்டென்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். அவங்களுடைய பிளேஸ வந்து ஆர்கனைஸ்டா வச்சிருக்க மாட்டாங்க. அழகா நீட்டா வச்சிருக்க மாட்டாங்க. அதுபோக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. பழைய மிஸ்டேக்ஸ் வந்து புதுசா கத்துக்க மாட்டாங்க. அதாவது துருதுருன்னு இருப்பாங்க. ஆனா எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிக்கலாம். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடண்ட்ஸ். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடண்ட் ஆகட்டும், நம்மளாகட்டும் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு இருக்குதுன்னா, நம்மளுடைய மூளையில ப்ரீ ஃப்ரண்டோரல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா பிஎஃப்சின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். அதோட ஃபங்ஷனாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால, இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அதிகமா இருக்கும். அத கண்ட்ரோல் பண்றதுக்கும் நெறைய டிப்ஸ் இருக்கு. இந்த ஹைப்பர் ஆக்டிவ்க்கு மெயின் காரணம் ஜெனடிக்கா இன்ஹெரிட் ஆகுறது. ஜெனடிக்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுறதுனால, இது கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் பட் ஸ்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி சுருக்கமா சொன்னா ஹைப்பர் ஆக்டிவ்னா இந்த நெகட்டிவ் மட்டும் தான் இருக்குமான்னா கிடையாது. இப்போ நான் சொன்ன வேலை எல்லாமே அ ஆர்டினரியா இருந்தாலோ, இல்ல சாதாரண ஒரு வேலையா இருந்தாவோ, இல்ல ரொட்டீன் ஒர்க்கா இருந்தாவோ, இல்ல ஒரு பேப்பர் ஒர்க், ஃபைல் ஒர்க்கா இருந்தாவோ, இந்த ஹைப்பர் ஆக்டிவால செய்ய முடியாது. அவங்க அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பிளேஸ நீட்டா வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலுமே, இத வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா தெரியாது. ஏன் அப்படின்னா, உங்க பிரெயின் சர்க்யூட்ல அதுக்கான ஸ்டிமுலேஷன் கிடைக்காது. ஒரு தூண்டல் கிடைக்காது. ஒரு ரிவார்ட் கிடைக்காது. ஒரு சாதாரணமான வேலைய ஆனா முக்கியமான வேலையா கூட இருக்கலாம். அது ரெகுலரா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, அவங்களால பண்ண முடியாது. ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த வேலைய செஞ்சோம்னா, அவங்களுக்கு பிரெயின் வந்து நல்லா ஒரு ஆக்டிவா இருக்கணும். விச் மீன்ஸ் புதுசா இருக்கணும், இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு நாவல்ட்டியா இருக்கணும், சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்து ரிவார்ட் கிடைக்கும். நார்மலான ஒர்க்கு, ஆர்டினரி ஒர்க்கு, ஃபைல் ஒர்க்கு, இந்த ரூம கிளீனா வச்சுரு, நீட்டா வச்சுரு அப்படின்னா இதெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. காரணம் அவங்க பிரெயின் ஃபங்ஷன் வந்து அதுக்கான ரிவார்ட குடுக்காது. எப்ப ரிவார்ட் குடுக்கும் அப்படின்னா, அந்த ஹைப்பர் ஆக்டிவ்க்கு எப்பல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிய வித்தியாசமா பண்றாங்களோ, அப்பல்லாம் கிடைக்கும். வித்தியாசமா பண்றது ஃபெயிலியரா கூட போகும். ஆனாலும் அத வித்தியாசமா பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப சின்ன பசங்கலாம் கீழ் வீட்லருந்து பாத்திரத்த மேல வாங்கிட்டு வாடா அப்படின்னா, நார்மலா இப்படி புடிச்சுட்டு போனா தான் புடிச்சுக்க மாட்டாங்க. அத இந்த கையில தூக்கி போடுறது, இல்லன்னா இப்படி புடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? இல்ல ஸ்பூன இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா? திருப்பி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்படி வித்தியாசமா தான் யோசிப்பாய்ங்க. ஏன் அப்படின்னா, ஹைப்பர் ஆக்டிவ்க்கு இந்த மாரி நார்மலா, சாதாரணமா, ஆர்டினரியா இருந்தா அவங்களால அவங்க பிரெயினுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் கிடைக்காது.
அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவா தாட்ஸ் உருவாக்கிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மட்டும் அன்னைக்கு பஸ்ஸிலருந்து கீழ விழுந்தேன்னா, கைய உடைஞ்சு நான் ஆஸ்பத்திரியில படுத்து, எல்லாரும் என்னைய சுத்தி இதே மாரி உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்படின்னு சொல்லி எக்ஸஸா யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் ஸ்டிமுலேஷன்னு சொல்றாங்க. அதாவது எதுவுமே நடக்காம அமைதியா லைஃப் போச்சுன்னா இருக்காது. அவங்க நெகட்டிவா திங்க் பண்றதாகட்டும், இப்படி ஆனா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி, வித்தியாசமா இந்த மாரி யோசிச்சு, அவங்களுக்கு அவங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, நார்மல் லைஃப், ஆர்டினரி லைஃப் வந்து அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது தூண்டிக்கிட்டே இருக்கணும் அவங்கள. அதுதான் வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் அப்படின்றது. அப்போ ஓவராலா சொல்லணும்னா, இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய பிஎஃப்சி ப்ரீ ஃப்ரன்டோரல் கார்டெக்ஸ் வந்து வீக்கா இருக்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனை வருது. அதனால இத சரி பண்றது மூலியமா நம்மளுடைய ஹைப்பர் ஆக்டிவ்னஸையும், இதையும் கொஞ்சம் கியூர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட பாயிண்ட். சரி, இந்த பிஎஃப்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் முன்னவே சொன்ன மாரி மெடிடேஷன். மெடிடேஷன் இங்க நம்ம வச்சு பண்ணும்போது, பிஎஃப்சி ப்ரீ ஃப்ரன்டல் கார்டெக்ஸோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்கா. இது அதிகமா ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா டாமினேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய அமிக்டாலா வந்து சுருங்கிரும். இன்னொன்னு, ஜென்ரலா நீங்க இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோல். இப்ப நீங்க +2 படிக்கும்போது டாக்டர் ஆகணும், 10த் படிக்கும்போது டாக்டர் ஆகணும்னு நெனைச்சிருப்பீங்க. ஆனா +2 வரும்போது அத நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஹைப்பர் ஆக்டிவ்னால. ஏன் அப்டின்னா, அவங்களால ஒரு கோல் ரொம்ப தூரத்துக்கோ, இல்ல ரொம்ப நாளைக்கோ தொடர்ந்து பண்ணணும்னா ஆகாது. இதில கொஞ்சம் நக்கி வச்சுப்பாங்க, அத கொஞ்சம் எடுத்துப்பாங்க, அந்த விஷயத்த கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஏன்னா, எதுலயுமே அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் போவாங்க. நெறைய ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. ஆனா, எதையுமே முழுசா முடிக்க மாட்டாங்க. பாதியில விட்டுட்டு போர் அடிக்குது, நான் அடுத்ததுக்கு போறேன். அத எடுத்து அதையும் முடிப்பாங்கன்னு கேட்டா, அதையும் முடிக்க மாட்டாங்க. பட் எல்லாத்துலயுமே இவங்க திறமைசாலியா இருந்தாலும், எந்த வேலையுமே உருப்படியா செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் அரைகுறையா அங்கங்க நக்கி வச்சுட்டு கிளம்பிருவாங்க இல்லையா? அந்த மாரி எதையுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம பாதியிலே விட்டுருவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப பெரிய கோல், அதாவது ரொம்ப டைம் இருக்கிற மாரியோ, தூரமான கோலோ குடுக்கக்கூடாது. ஷார்ட் கோல்ஸா இருந்துச்சுன்னா, இவங்க ஈஸியா சூப்பரா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 நாள்ல முடிக்கக்கூடிய வேலை, 2 நாள்ல முடிக்கக்கூடிய வேலைன்னா, இவங்க நெறையா பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு பண்ணக்கூடிய டாஸ்க்கா இருந்துச்சுன்னா, பாதியிலேயே போர் அடிச்சுரும். வேற டாஸ்க்கு போயிருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கான சிமுலேஷன் அவங்க பிரெயினுக்கு கிடைக்காதனால இப்படி போயிரும். அப்போ சின்ன சின்ன கோல்ஸ், ஷார்ட் டெர்ம் கோல்ஸா வச்சாங்கன்னா, இவங்க நல்லா எக்ஸ்ட்ரார்டினரியா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ லைக். இந்த மாரி சாதாரணமான டாஸ்க்கு, ஆர்டினரி டாஸ்க்கா இருந்தா நமக்கு பிடிக்காது. அப்ப நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, அதுல பண்ணணும். மோரோவர் இந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம நெகட்டிவான விஷயங்கள் பண்றதோ, நெகட்டிவான திங்கிங்கோ இல்லாம, எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் ஸ்டிமுலேஷன் குடுக்குமோ, தூண்டுமோ, அந்த மாரி பாசிட்டிவான ஸ்டிமுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்னைக்கு வெளியில போய் ஸ்விம்மிங் பண்ணா எனக்கு ஒரு மாரி ஸ்டிமுலேஷன் ஆகும்னா, ஸ்விம்மிங் பண்ணு. அத விட்டுட்டு நெகட்டிவா திங்க் பண்றதுங்கிறது, அது டேஞ்சர். நமக்கு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட முக்கிய பாயிண்ட். அப்போ இந்த மாரி ஆக்டிவிட்டி மூலியமா நம்மளோட ப்ரீ ஃப்ரன்டல் கார்டெக்ஸ சேஞ்ச் பண்றது மூலியமாவும் நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து மூளையோட முக்கியமான பார்ட் வந்து டீப் லிம்பிக் சிஸ்டம். டீப் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது கூலா இருக்கு. விச் மீன்ஸ் லெஸ் ஆக்டிவா இருக்குதுன்னா, நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். இதே இந்த டீப் லிம்பிக் சிஸ்டம் நம்ம வந்து ஓவர் ஆக்டிவா இருக்குது அப்படின்னா, இந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நெகட்டிவ் தாட்ஸா வரும். விச் மீன்ஸ் எப்பல்லாம் இந்த டீப் லிம்பிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இத கூல் பண்றதும், இத ஆக்டிவிட்டிய குறைச்சு வைக்கிறதும் நமக்கான பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா பெண்களுக்கு இந்த டீப் லிம்பிக் சிஸ்டம் வந்து ஆவரேஜா கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, ஆண்களோட பெண்களுக்கு இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்தோட ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். காரணம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அ குறிப்பா சொல்லணும்னா, இந்த மாதவிடாய் பீரியட்ஸ் டைம் இருக்கு இல்லையா? அதுக்கும் 1 வாரத்துக்கு கிட்ட வர 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 என்ன ஆகும்னா, இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்தோட வேலை வந்து ஆக்டிவஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் பெண்கள் வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல, மென்ஸ்ட்ரல் டைம்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, கோவமா பண்றது. ஏன் அப்டின்னா, நெகட்டிவ் தாட்ஸா இந்த டீப் லிம்பிக் சிஸ்டம் வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள குடுத்துட்டே இருக்கு. இது பெண்களுக்கு மட்டும் தானா அப்டின்னா கிடையாது. ஜென்ரலா 2 பேத்துக்கும் இருக்கு. பட் ஸ்டில் இந்த டீப் லிம்பிக் சிஸ்டம் ஆவரேஜா ஆண்களோட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, நெகட்டிவ் தாட்ஸ் அது எஸ்பெஷலி இந்த மாரியான கஷ்ட காலத்துல அதிகமா ஃபில்டர் பண்ணி குடுக்கும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்த கூல் பண்ணி வைக்கணும். ஆக்டிவிட்டிய குறைச்சு வச்சோம் அப்டின்னா, இந்த மாரி இஷ்யூஸ் இதுலருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா, இதுதான் நமக்கான நெகட்டிவ் தாட்ஸ குடுக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ். ஆன்ட் அப்டிம்பாங்க. நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஆன்ட் என்னன்னா, அது ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ். அப்ப இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ நம்ம கூல் பண்ணணும். கூல் பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்த ஆக்டிவிட்டிய ரெட்யூஸ் பண்ணி வைக்கணும் அப்டின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்ல சொல்றாரு. சரி, இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்த எப்படி கூல் பண்றது? இல்ல ஆக்டிவா கம்மி பண்ணி வைக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரியலான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மோரோவர் நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய பாடிய அஃபெக்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் அதுலருந்து வெளிய வருவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ நம்ம ஒரு பதட்டம் அடைகிறோம், இல்லை கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் சிமுலேஷன் வச்சுக்கலாம். அப்படி கோவப்படுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம இதயம் ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்கும், நம்ம மசில்ஸ்லாம் டைட் ஆகும், வார்த்தைகள் குளரும், பிளட் ப்ரெஷர் மேலே கீழே ஏறும், பயங்கரமாக வரும். ஒரே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், கோபம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ்னஸ் நம்மளுடைய பாடியோட ரெஸ்பான்ஸை ஃபுல்லாக மாற்றிடும். விச் மீன்ஸ் இந்த டீப் லிம்பிக் சிஸ்டம் தான் நம்மளுடைய எமோஷனல் தாட்டை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்குது. அப்போது இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரெடியூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரியான பாடியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்திலிருந்தும் தள்ளி போட முடியும். அப்போது ஹாப்பி தாட்ஸாக இருந்துச்சுன்னா டீப் லிம்பிக் சிஸ்டம் காம் டவுனாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸாக இருந்துச்சு, இல்லை சோகமான விஷயமா இருந்துச்சு, இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா டீப் லிம்பிக் சிஸ்டம் வந்து அதிகமாக வேலை செய்யும். அப்போ ஃபஸ்ட்டு திங்கே என்னன்னா, கில் தி ஆண்ட், விச் மீன்ஸ் எந்த விஷயம் ஆண்ட்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போல்லாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் கான்சியஸாக நமக்கு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி அங்கே போய் விழுந்துட்டேன், இங்கே வந்து இப்போ ஆச்சுன்னா என்ன வருது, இல்லை ஃப்யூச்சரில் இப்படி ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி ஆனால் என்ன பண்ணுறது, நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போதோ, குளிக்கும் போதோ, இல்லை ட்ரைவ் பண்ணும்போதோ நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். அப்போ வரும்போதே கான்சியஸாக நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஆர் திங்கிங் நெகட்டிவ்லின்னு நமக்கு நாமே தேர்ட் பர்சனாக இருந்து சொன்னோன்னா இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறையும். மோரோவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்தையும் பிரெயினுக்கு தேவையான பிளட் ஃப்ளோவையும் கொடுக்கறதுனால டீப் லிம்பிக் சிஸ்டத்தை கூல் பண்ணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், மொத்தத்தில் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணோன்னா டீப் லிம்பிக் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அப்படி கூல் டவுன் ஆகும்போது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது போக சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. பட் இந்த 2 விஷயத்தை நம்ம முக்கியமாக பண்ணோம்னாவே இந்த டீப் லிம்பிக் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போது டீப் லிம்பிக் சிஸ்டத்தை கூல் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுடைய பிரெயினை சேஞ்ச் பண்ண முடியும். பிரெயின் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிரெயினுக்கு என்னெல்லாம் பண்ணுனா நம்மளுடைய லைஃப் மாற்ற முடியும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆல்கஹால், ட்ரக்ஸ் இன் எனி ஃபார்ம். ஆல்கஹால் கண்டென்ட் ஆகட்டும், இல்லை ட்ரக்ஸ் எந்த விதமாக இருக்கட்டும், அது கொக்கைனாக இருக்கலாம், ஹெராயினாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கஞ்சா போட்டு அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியறதில்ல, சாராயம் குடிச்சோன்னா அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. ஏன் அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து அது மாற்றி விட்டுரும், கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். பிரெயினை வந்து சரியான முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரீஃப்ரோண்டல் கார்டஸ் ஆகட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமேத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் இந்த ஆல்கஹால். அப்படின்னா நான் பிக்சர் பார்த்தேன், ஆத்தர் புக்கில் போட்டிருக்காரு. ஆல்கஹாலிக் இல்லாதப்போ ஒரு பிரெயின் எப்படி இருந்துச்சு, ஆல்கஹால் குடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரெயின் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த ஆல்கஹாலிக் கண்ணாடி எடுக்கணும் ஒரு எண்ணத்தையே நீங்கள் நிறுத்திடுவீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்குது நம்ம பிரெயினை இந்த ஆல்கஹாலும் இந்த ட்ரக்ஸும். அப்போ இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுனா பிரெயின் ஹெல்த்தி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். வயசானதுமே இந்த ஹெல்தி பிரெயின் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் எதை விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதுல ஆத்தர் வந்து இந்த ஆல்கஹாலும் ட்ரக்ஸ் கண்டென்ட்டும் சொல்கிறார். இப்போ ஓவராலாக சேஞ்ச் யுவர் பிரெயின் சேஞ்ச் யுவர் லைஃப்பில் என்னென்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பிரெயினோட கிரே மேட்டர்ஸ் ஷேப்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மோரோவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம்னா அது மூளைக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை கொடுத்து தேவையான இடங்களை கூல் டவுனும் பண்ணி வைக்கும். அதுபோக இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருதுன்னா, நம்ம நெகட்டிவான நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நிறைய நம்ம சேவ் பண்ணோன்னா இந்த மாதிரி நேரங்களில் நிறைய மெமரிஸ் நல்ல மெமரிஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம மைண்டில் ஓடுமே தவிர இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஓடாது. அப்போது பியூட்டிஃபுல் மெமரிஸ் நிறைய நம்ம சேர்த்து வைக்கிறதும் நமக்கான பிரெயின் ஆக்டிவிட்டியும் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இதை அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் மூளைக்கு வந்து என்கேஜாக இருக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம பிரெயினை நல்லா வச்சுருக்கும். மோரோவர் நமக்கு எப்போல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ அதெல்லாம் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ண ஆரம்பித்தாவே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். அதை எழுதி வச்சோம் அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பிரெயினோட ஷேப் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதன் மூலிமா நம்ம லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசின இந்த புக்கோட தீம்.